ஹலோ ஐமுத்துராமன். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஜய் அவர்களுக்கு ஏன்னா 2021 ஆண்டு சட்டமன்றத்திலிருந்து வர உள்ள நிலை தான் ஏப்ரல் 23 அன்னைக்கு தான் எல்லாருடைய தமிழ்நாடு முழுக்க யாருக்கு ஆட்சி கொடுக்கும்னு சொல்லி எதிர்ப்பு உள்ளது. இதில் தான் பல கட்சிகள் வந்து கூட்டணி போட்டு அமைச்சிருக்காங்க. ஆனால் தாவேக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் யார் கட்சியும் வந்து போக மாட்டோம், எங்கள் கூட்டணி நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னி வரை எந்த ஒரு கட்சி வந்து ரிலீஸ் ஆகலை. இப்போ வந்து ஆதாரஜன் வந்து சில ஸ்பீச் கொடுத்துருக்காங்க விஜயை பற்றி. நம்ம தாவேக்காவுக்கு வந்து 90 தொகுதிகள், அது மட்டும் கிடையாது 2.5 வருஷம் முதல்வர் பதவின்னு சொல்லிட்டு பல ஆஃபருக்கு வந்துச்சு. ஆனால் வந்து தாவேக்கா வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து அது பண்ணாங்கன்னா பண்ணலான்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் பார்க்க போகிறேன். எல்லாருக்கும் என்னோட சேனல் சார்பாக வந்து இனிய ஒரு ரம்ஜான் மாதத்துக்குன்னு சொல்லிக்கல. நீங்கள் வந்து தாவேக்கா வந்து ஓட்டு போடுறதா லைக் பண்ணிட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் தாவேக்கா கூட்டணி வைப்பதற்காக 90 தொகுதிகள் 2 ஆண்டுகள் முதல்வர் பதவி என்று பேரம் பேசப்பட்டதாக அதை விஜயை வந்து மறுத்து விட்டதாக அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதார்ஜுனா கூறிய கருத்து தான் ஒரு தமிழக அரசியல வந்து ஒரு பேசுபோல வந்து மாறி உள்ளது. இதற்கேற்ப தான் சென்னையில் நடந்த இப்தார் நோன்பு திறப்பு அந்த ஒரு ஃபங்க்ஷனில் தான் பேசியுள்ள நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் தான் நமது தலைமையில தான் ஆட்சி என்பதில் உறுதியாக வந்து இருக்கிறோம் என்று பேசி வந்து உள்ளனர். ஆனால் தாவேக்கால வந்து பெரிய கட்சி என்று காண்பித்துக் கொள்வதற்கு இது போன்ற ஒரு தகவல்களை வந்து பரப்புவதற்காக சொல்கிறார் என்று பாஜகவோட மாநில பொதுச் செயலாளரான ஏபி முருகானந்தம் வந்து சொல்லியிருக்காரு. திமுக தூண்டலின் பேரில் தான் ஆதாரஜனா இப்படி ஒரு தகவலை வந்து பரப்பி வருவதாக குற்றம் சாட்டுகிறாரு. அதிமுகவோட செய்தி தொடர்பாளரான கல்யாண சுந்தரம் வந்து இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு தான் ஆதாரஜனா மற்றும் நிர்மல்குமார் அவர் பேச்சும் சரி பதில் வந்து என்ன இருந்திருக்குன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதாரஜனா சென்னை கொளத்தூர் மார்ச் 17 அன்று நடந்த ஒரு கட்சி பொதுக்கூட்டத்தில் தான் பேசும்போது சில கருத்துக்களை வந்து தெரிவித்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் அவர் வந்து அரசியல் வந்து தொடங்காததுக்கு வந்து காரணம் வந்து திமுக வந்து மிரட்டல தான் என்று காரணம் என்று அவர் வந்து தெரிவித்தாரு. கடந்த வாரம் தான் அவர் பேசிய கருத்து தான் திமுக அதிமுக மற்றும் பாஜக தலைவர் வந்து ஒரு கண்டனம் வந்து தெரிவித்த நிலையில் தான் ரஜினிகாந்த் வந்து எதிர்வினை வந்து இருக்கிறாரு. தாவேக்காவில் தான் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி பேசியுள்ள ஆதாரஜனா நமது அண்ணனுக்குன்னா தாவேக்கா தலைவர் விஜய் வந்து சொல்லியிருக்காரு. பல்வேறு வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் 50-50 நீங்கள் தான் 90 தொகுதிகளும் சரி, நாங்கள் 90 தொகுதிகளும் சரி, நீங்கள் 2 வருஷம் முதலமைச்சர் பதவியும் சரி, நாங்கள் 2 வருஷம் முதலமைச்சர் பதவி என்று எல்லாரும் வந்து ஆஃபர் வந்து கொடுத்து விடுவோம் என்று கூறியதோடு, ஆனால் எதுவும் வந்து தேவையில்லை என்று விஜய் வந்து மறுத்து விட்டார் என்று ஆதாரத்தில் தான் அந்த நோன்பு விழாவில் வந்து இவ்வளவு ஸ்பீச்செல்லாம் கொடுத்துருக்காரு. நடைபெற்று உள்ள சட்டமன்ற தேர்தலில் தான் 234 தொகுதிகளும் சரி தாவேக்கா எந்த ஒரு கூட்டணி போடாம தனித்து வந்து போட்டி உள்ளதாக தாவேக்கா வந்து தனித்து போட்டியிடும் என்று அவரும் சொல்லியிருக்காரு. அத்துடன் மட்டும் கிடையாது, முதலமைச்சர் பதவிக்காக ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிபணிவார் விஜய் வந்து அல்ல என்று கூறியுள்ள ஆதாரஜனா ஜனநாயகம் படம் வந்து இன்று வரை நிறுத்தப்பட்ட காரணம் அரசியல் தான் என்று குற்றம் சாட்டி உள்ளனர். இவ்வாறு தான் ஆதாரஜனா பேசுறதுக்கு முந்தைய நாளில் தான் தாவேக்கா இணை பொதுச் செயலாளரும் சரி, தமிழக ஒரு கழக முதன்மை செய்தி தொடர்பாளரும் சரி சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து எக்ஸலத்தில் என்ன சொல்றாருன்னா, வதந்திகளை வந்து நம்ப வேண்டாம் என்று தலையிட்டு ஒரு தகவலை வந்து ஷேர் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதில் தான் சமீப காலமாக தான் சில ஊடகங்களில் சமூக வலைத்தளம் சரி அரசியல் வந்து லாபத்துக்காக தான் திட்டமிட்டு சில ஒரு பொய்யான வந்து வதந்திகளை வந்து பரப்பிட்டு வர்றாங்க. குறிப்பாக தான் அதிமுக சரி, பாஜக சரி அல்லது சசிகலா, மருத்துவர் ராமதாஸ் ஆகியோர் தமிழக வெற்றி கழகத்துடன் தொடர்புறுத்தி கூட்டணி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறப்படும் தகவல் தான் முற்றிலும் வந்து உண்மைக்கு வந்து புறப்பாக சொல்லியிருக்காரு. குறிப்பாக தான் கட்சிகள் மற்றும் அரசியல் தலைவருடன் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் சரி எந்த மட்டத்திலும் சரி நடைபெறவில்லை என்பது திட்டவட்டமாக வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்காரு. இதற்கு முன்பாக தான் நம்ம காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளோடு தொடர்பூத்தி தான் வெளியாது வந்து பொய் செய்தி என்று பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களின் குழப்பத்தை ஏற்பதற்காக இத்தகைய ஒரு ஆதாரமற்ற செய்திகள் வந்து திமுகனால் பரப்பப்படுகிறது என்று பொறுப்புள்ள ஊடகங்களும் சரி மற்றும் சமூக வலைத்தள ஒரு பயணிகளும் சரி செய்தியின் ஒரு உண்மை தன்மையை ஆறாம இத்தகைய வதங்களை வந்து பகிர வேண்டாம் என்று அவர் வந்து அதில் ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காரு. முதல் நாள தான் எந்த கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று கட்சியின் வந்து இணை ஒரு பொதுச் செயலாளரான தகவல் பதிவிட்ட ஒரு நாளுக்குள் அந்த ஒரு ஒன்றேக்குள்ள தான் அதர் கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரான தங்கள் கட்சி தலைவருடன் 90 தொகுதிகளும் சரி 2 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியை எங்கள் பேரங்கள் வந்து நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. தமிழக அரசியல் பெரு ஒரு பேசு போல வந்து மாறியுள்ளது.
இதுல தான் யாருடைய கருத்து உண்மை என்று வாதம் வந்து ஒருமிக்க அதிமுக தலைமையிலான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக வந்து எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்ட நிலையில் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை வந்து பாஜக முன்வைக்கிறதா என்ற கேள்வி வந்து பலரும் வந்து எழுதியிருக்காங்க. அந்த நோன்பு விழா வந்து நம்ம நடிகர் டிவிக்கு தலைவர் விஜய் என்ன வந்து பேசியிருக்காருன்னா, சென்னையில தான் மார்ச் 18ஆம் தேதி மாலையில் இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள விஜய் எந்த கட்சிகளோட வந்து கூட்டணி இல்லை என்று தெளிவு வந்து படித்து உள்ளனர். அதில் மேற்கொண்டு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அரசியலுக்கு வந்து வந்திருப்பதே இவர் அந்த ஒரு டீம் தான், இந்த டீம் என்று சில வதங்களை வந்து பரப்பி வராங்க. ஆனா நான் வந்து மக்களுடைய டீம் தான் என்று தெரிவித்து விட்டது. அதனால தான் வேறு ஒரு அவதூறு பரப்ப நினைத்து இந்த கூட்டணியுடன் அந்த கூட்டணி வந்து சேரப்போகிறேன் என்று பரப்புகின்றார் என்று, அதனால தான் குழப்பாம இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் தான் வெளிப்படையா வந்து தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து என்ன விஷயம்னா, நாங்கள் தான் எப்போதுமே மத ஒரு சார்பற்ற சமூக நீதி என் நிலைப்பாட்டை ஒரு சமரசம் வைத்துக் கொள்ளவே மாட்டோம். நமது தலைமையில தான் ஆட்சி என்பது உறுதியாக இருக்கிறோம். அரசியலுக்காக சரி எதுக்காக சரி நாம் சமரசம் வந்து வைத்துக் கொள்ள போவதில்லை என்று யார் அவதூறு பரப்பினாலுமே அதை வந்து நம்பாதீர்கள் என்று கூறியுள்ளனர். இதனாலதான் கூட்டணி பேச்சுவார்த்தை, குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்ற தகவலுக்கு தான் விஜய் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்து வச்சிருக்காரு. என்னன்னா, நாங்க எந்த ஒரு கூட்டணி வந்து வைக்கிற சொல்லி அந்த மேடையில வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. இருப்பினும் தான் ஆதாரஜனா கூறியபடி தான் தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததா என்பது குறித்து விஜய் எந்த ஒரு தகவலும் சரி ஒரு விளக்க வந்து எப்படின்னா தெரிவிக்கவில்லை. அதனால தான் கூட்டணி பேச்சுவார்த்தை சரி பேரங்களை வந்து நடந்திருக்கலாம் என்று ஒரு சந்தங்களை வந்து எழுப்பப்பட்டது. கூட்டணி பேரம் குறித்து தான் ஆதாரஜனா வந்து மேற்கொண்டு சொன்ன கருத்து உண்மையிலே இருக்கக்கூடும் என்று நம்புவதாக கூறுகிறாரு. மூத்த பத்திரிகையாளர் என்பவர் பிரியன் வந்து மேற்கொண்டு சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு தான் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் என்ன சொல்றாருன்னா, அதிமுக தலைமையிலான வந்து கூட்டணியை தாவேக்காவோட வாய்ப்புகள் கொடுத்து தமது கருத்தை வந்து கூறியிருக்காரு. இதன்படி தான் அதிமுக வந்து சீட்டை குறைத்து 117 தொகுதிகள் மட்டுமே அதை வந்து போட்டியிட வைத்தால் எல்லாவற்றையும் வந்து அதெல்லாம் வந்து ஜெயிக்க வந்து முடியாது. ஒரு பெரும்பான்மை இல்லாத சூழல் தான் கூட்டணி ஆட்சிக்கான சூழல் வந்து உருவாகக்கூடும். அப்படி வந்தால் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களை வந்து நடத்திய அரசியலை இங்கே வந்து நடத்தலாம் என்பது பாஜகவின் ஒரு திட்டமா வந்து இருக்கலாம் என்று சொல்லியிருக்காரு. கூட்டணிக்குள் தாவேகா வந்து வந்தால் திமுக வந்து தோற்கடிக்க முடியுமா, அது பாஜக வந்து நம்புகிறதா என கூறும் பெரியவர் ஆதரவச்சனம் கூறுவது போல தான் 2 ஆண்டுகள், ஏன்னா 2.5 வருஷம் வந்து முதலமைச்சர் பதவி பிடித்தால் யார் வந்து முதல் 2 ஆண்டுகளை எடுத்துக்கொள்வது என்பதில் கண்டிப்பா சிக்கல் வந்து உருவாகிவிடும் என்று சொல்லியிருக்காரு. ஏனிலும் தான் ஆதாரஜனா நமது பேச்சில் கூட்டணிக்கான அழைப்பு என்று மட்டுமே கூறியதோடு தவிர எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் வந்து அவர் வந்து குறிப்பிடவில்லை. ஏன்னா தாவேகா நாங்கள் வந்து தனித்து வந்து நிற்பதே விஜய் வந்து விரும்புவதற்கு காரணம் வந்து என்னன்னா, விஜயகாந்த் போலதான் ஒரு சட்டமன்ற தேர்தல் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று ஒரு தனக்கான வாக்கு வங்கியை அறிய வேண்டும் என்று விஜய் விரும்புவதாக சொல்லும் மூத்த பத்திரிகை பிரியன் அவர்கள் இப்போதுதான் கூட்டணி சேரி பங்கேற்ற தாவேகா 10 இடங்களில் வந்து வென்றாலுமே தங்கள் செல்வாக்கு தான் ஜெயிக்காது அதிமுக பாஜக வந்து கூறப்பட்டா அதை வந்து விஜய் வந்து விரும்ப மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. தாவேகாவுடன் பாஜக வந்து கூட்டணி போட்டு பேச்சுவார்த்தை என்பது திமுக வந்து கிளப்பி விடப்பட்ட ஒரு கற்பனை கதை என்று கூறும் பாஜக மாநில பொதுச் செயலாளரான ஏபி முருகனிடம் எதிர்காலத்துல தான் என்ன வேண்டும் என்று அரசு வந்து நடக்கலாம். ஆனா இந்த தேர்தலை தான் தனித்து நிற்பதில் விஜய் வந்து கரெக்டா ஒரு திட்டமா வந்து என்பது உண்மைன்னு சொல்லியிருக்காரு. 90 சீட்டு 2 வருஷம் முதல்வர் பதவி என்று பாஜக வந்து அழைத்து பேசுவதாக கூறுவது மூலமாக தான் தாவேகா பெரிய கட்சி என்று காண்பித்தாக வந்து முயற்சி செய்வதாக தெரிகிறது என்று முராத வந்து சொல்லியிருக்காரு. ஆளுங்கட்சி எதிரானதால் வாக்களை வந்து பிரிக்க வேண்டும் என்று திட்டத்து தான் ஆதாரஜனாவை வைத்து இப்படி ஒரு தகவலை வந்து திமுக பருவம் குற்றம் சாட்டுகிறது. அதிமுக செய்தித்தொடர் கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு சொல்றாருன்னா கல்யாண சுந்தர் அவரு தனக்கு சரி தங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுத்தார்கள் என்று சொல்லும் ஆதாரஜனா எந்த கட்சியும் சரி எந்த நபர் எங்கே வைத்து தங்களிடம் வந்து பேசினார் என்று தெளிவாக சொல்ல வேண்டும். இப்படி பேரம் வந்து பேசினார் என்று கூறுவதற்கு முதல் நாள் தான் எந்த கட்சியுடன் எந்த பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்று நிர்மல்குமார் வந்து கூறியுள்ளனர். அதனால தான் திமுகவினர் வந்து இப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்ட ஆதாரஜனா இந்த கருத்தை வந்து வெளியிட்டிருப்பார் என்று ஒரு சந்தேகிக்க வேண்டியுள்ளது. விஜயோட இந்த பேரத்தை ஒரு வேலையை வந்து டெல்லியில வந்து காங்கிரஸ் தலைவர் வந்து நடத்திக்கலாம் என்று சொல்லியிருக்காரு. முக்கியமா கிறிஸ்தவர்கள் ஓட்டு திமுகவுக்கா இல்லைன்னா தாவேகாக்கா? ஆனால் அரசியல் தலைவர்கள் யாரையும் வைத்து தான் தாமேக்குடன் பாஜக வந்து பேசியிருக்க வாய்ப்பில்லை என்று கூறுகிறாரு பிரியன் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி விட தான் செல்வாக்கு மிற்றவர் என்று விஜய் வந்து நம்புகிறாரு. தனது தனிப்பட்ட ஒரு செல்வாக்கை நிரூபிக்க நினைக்க அவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்து தான் ஏன் வந்து உழைக்க வேண்டும் என்று யோசிக்கலாம். அதனால இந்த தேர்தல் மட்டும் கிடையாது, 2021ஆம் ஆண்டு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் கூட தான் தாவேகா தனித்து நிற்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்று
மூத்த பத்திரிகையாளர் பெரியவங்க சொல்லியிருக்காரு. தாவேக இந்த தேர்தலை வந்து தனித்து நிற்பது திமுக வந்து விரும்பலை என்று கூறும் பெரியனவர்கள் அப்படி நிற்கும் ஒரு பட்சத்தில் தான் திமுக கூட்டணிக்கு வர வேண்டிய சிறுபான்மையினர்கள் வாக்குகளை விஜய் பிரிக்கலாம் என்பதுதான் இதற்கான காரணம் வந்து சொல்லியிருக்காரு. சிறுபான்மையினர் வாக்குகள் எப்போதுமே பாஜக வந்து எதிரானதான் போகும் என்ற கருத்தை மறுக்கும் பாஜக மாநில பொதுச் செயலாளரான ஏபி முருகானந்தம் அவரு கோவா பானர்ஜி மகராட்சியில் இப்போது நடந்த தேர்தலில் தான் 30ஆம் தேதி 27 இடங்களில் பாஜக வென்றுள்ளது. அவர்களில் தான் 90% 90% பேர் தான் கிறிஸ்தவர்கள். வடகிழக்கு மாநிலங்களில் வந்து பாஜக தலைவர்கள் கிறிஸ்தவர்களை வந்து உள்ளனர். இந்த ஒரு கருத்தியல் பாஜக உடைத்துக் கொண்டிருக்கிறது. விரைவில் வந்து இங்கே அதை வந்து உடையும் என்று சொல்லியிருக்காரு. தாவேகாவோட வந்து பாஜக பேரம் பேசியதாக பரப்பட்டுள்ள ஒரு நியூஸ் தான் இங்குள்ள சிறுபான்மையினருக்கு வந்து வாக்காளர் வந்து மனநிலையை வந்து உடைக்கும் திமுக திட்டம் என்று கூறுகிறார் ஏபி முருகானந்தம். இதை வந்து முற்றிலும் மறுத்துள்ள திமுக மாநில உறுப்பினர் கான்ஸ்டன்டைன் ரவிச்சந்திரன் சொல்றாருன்னா அது அபத்தமான குற்றச்சாட்டு தான். விஜய்க்கு தான் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலான வாக்களிப்பார் என்று நம்புவது வந்து ஒரு தவறான விஷயம் தான். இப்படி ஒரு விஷயத்தை தான் திமுக வந்து கிளப்பி பாஜகவுடன் தாவேக கூட்டணி வைக்கவிட்டால் பாஜக பேசிய விஜய் கூட்டணி வைக்கவில்லை என்று கிறிஸ்துவ மக்கள் வந்து நம்பினா அது வந்து பாஜக தான் பலமா வந்து இருக்கும். அது எப்படி திமுக வந்து செய்யும் என்று கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. அதுக்கு உதாரணம் வந்து என்னன்னா கடந்த 2014ஆம் ஆண்டு தேர்தலில் 3வது அணியாக மக்கள் நல கூட்டணி நின்றால் தான் ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் திமுக ஆட்சி வாய்ப்பு வந்து இழந்துள்ளது. 3வது அணி என்பது ஆளுங்கட்சிகள் ஒரு சாதகமான நிலையில் தான் பாஜகவுடன் தாவேக கூட்டணி வைக்கிறது என்ற தகவலை திமுக வந்து பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இத்தகைய ஒரு குற்றச்சாட்டை வைப்பதன் மூலமாக சிறுபான்மையினர் எதிரான கட்சி என்பது பாஜக ஒப்புக்கொண்டது என்று எம்பி கான்ஸ்டைன் வந்து ரவிச்சந்திரன் வந்து எப்ப சொல்லியிருக்காரு. மறுத்து நாம் இந்த நியூஸுக்கு கமெண்ட்ல பின் பண்ணிருங்க.